வணக்கம் தலைமையிலே. இன்று கொல்லப்பட்ட ஹமாஸ் இயக்கத்தின் நம்பர் 1 தலைவர் இஸ்மாயில் ஹனியா யார்? இவர் எதற்காக கொல்லப்பட்டார்? மேலும் முற்றாக முடிந்து போன ஹமாஸ் தீவிரவாத இயக்கம், மேலும் இஸ்ரேல் சிறைச்சாலைகளில் மிக மோசமாக கொடூரமாக நடத்தப்படும் ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தினர். இந்த சண்டை அக்டோபர் 7 ஆரம்பிச்சாங்க. இஸ்ரேலுக்குள்ள ஹமாஸ் தீவிரவாதிகள் நடத்திய வெறியாட்டத்தால் 1200 இஸ்ரேல் பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. அதன் விளைவாக ஏற்பட்ட சண்டை இன்னும் ஒரு வருஷம் கூட வரல. அடுத்த அக்டோபர் 7 வந்தால் ஒரு வருஷமே ஆகுது. அதுக்குள்ள இந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் முற்றாக அழிந்து போயிருக்கு. அது வச்சிருந்த காசா நிலப்பரப்பு 100க்கு 100%, 99% கூட அல்ல, 100க்கு 100% இஸ்ரேல் வசம் வந்திருக்கு. முழுக்க முழுக்க இஸ்ரேல் ராணுவம் தனது கட்டுப்பாட்டில் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஹமாஸ்ல இருந்த தீவிரவாத இயக்கத்தில் இருந்த பாதி பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 20,000 பேர் நெருக்கி கொல்லப்பட்டிருக்காங்க. மொத்தமா காசால இன்னைக்கு வரைக்கும் 40,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் 20,000 பேர் ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தினர். மிச்சம் அவங்கள 10,000 15,000 பேர் இருக்கலாம்னு சொல்லப்படுது. அவர்களெல்லாம் மக்களாக கலந்து ஒளிஞ்சு திரியிறாங்க. பயந்துகிட்டு எப்ப என்ன பண்ணுவாங்க தெரியாம ஒளிஞ்சு திரியிறாங்க. அநேகர் அநேக ஹமாஸ் தீவிரவாதிகள் இப்போ பெண்கள் வேஷம் போட்டு புர்காலாம் போட்டுட்டு அவங்க அப்படியே நடமாடுறதா சொல்றாங்க. அந்த அளவுக்கு பயந்து முற்ற அழிச்சு காமிச்சிருக்காங்க காசாவையும் ஹமாஸையும். அதை விட மிக மிக முக்கியமானது, இஸ்ரேல் பாராட்டத்தக்க விஷயம் என்ன, எந்தவித காம்ப்ரமைஸ், அதாவது எந்தவித சமரசமும் இல்லாம இவங்களுக்கு உறுதுணையா இருக்க எல்லாத்தையுமே உள்ள பூந்து அடிக்கிறாங்க. ஹமாஸை மட்டும் அடிக்காம லெபனான்குள்ள பூந்து ஹிஸ்புல்லாவை அடிக்கிறாங்க, சிரியாக்குள்ள போய் அடிக்கிறாங்க, ஈரான்குள்ள போய் அடிக்கிறாங்க, யேமன்ல போய் அடிக்கிறாங்க. எந்தவித சமரசமே காட்டுறதில்ல. ஒரு சின்ன நாடான இஸ்ரேல் இவ்வளவு பெரிய பெரிய நாடுகளான இந்த அரபுகளை துரத்தி அடிக்கிறது மிக கேவலமா அரபு உலகத்துல பார்க்கப்படுது. இன்னைக்கு வரைக்கும் எல்லா நிலப்பரப்பையும் இழந்துட்டாங்க காசால ஹமாஸ். ஆனாலுமே அதுல 3 முக்கிய தலைவர்கள் ஹமாஸ்ல சொல்லப்படுவாங்க. ஒன்னு நம்பர் 1 இஸ்மாயில் ஹனியா, 2வது யாஹியா சின்வார், 3வது முகமது டெய்ப். இந்த 3 பேர்த்தையும் கொன்னா மட்டுமே இந்த ஹமாஸ் அழிஞ்சதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா இவங்க 3 பேர்த்துல யார் இருந்தாலுமே திரும்ப அந்த இயக்கத்தை கட்டி எழுப்ப வாய்ப்புள்ளது. அந்த 3 பேர்த்துல நம்பர் 1 இருந்த இஸ்மாயில் ஹனியா தான் இன்று கொல்லப்பட்டிருக்கார் ஈரான்ல. எல்லாருமே இன்னைக்கு மிக பரபரப்பா பேசுறாங்க இந்த இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டதை. இதை விட 10 நாளைக்கு முன்னால அதுல முகமது டெய்ப் இன்னொரு ஆளை கொண்டாங்க. அதுதான் மிக முக்கியமா பட வேண்டியது. அதை யாருக்குமே தெரியல. ஆனா இன்னைக்கு மிக பரபரப்பா இந்த இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டதை பேசுறாங்க. ஹமாஸோடைய ஸ்தாபகர்கள் தூண்கள்ல இந்த இஸ்மாயில் ஹனியா ஒன்று. இவர் ஹமாஸோட உலக அளவிலான இயக்க தலைவர். ஹமாஸை பல பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஹமாஸ் அரசியல் பிரிவு உலக ரீதியான தலைவர் அவர். இவர் காசாக்குள்ள இருக்கிறது இல்லை, அதிகமா கத்தார் மற்றும் துருக்கி, எகிப்து இந்த போன்ற நாடுகளில் தான் வசிச்சுட்டு இருந்தார். இவருக்கு காசாக்குள்ள அதிகமா இருக்கிறதில்ல. இவருடைய முக்கியமான வேலை பண வசூல் பண்ண வேண்டியது. எல்லா அரபு நாடுகளுக்கு போய் பணத்தை வசூல் பண்ணி வசூலாகிற டாலர்கள் பணத்தை 90% இந்த ஹமாஸ் தலைவர்கள் எடுத்துவாங்க. மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. வெறும் ஒரு 10% மட்டும் பேருக்கு அந்த மக்களுக்கு போகும். மிக சொகுசு வாழ்க்கை வாழ்றவங்க இந்த ஹமாஸ் தலைவர்கள்லாம். அப்படிதான் இருந்தவர். இவரோட குடும்பத்தை முற்றாவே இஸ்ரேல் ராணுவம் அழிச்சிட்டாங்க. இவருடைய 3 மகன், 3 பேத்தி, ஒரு பேரனை ஒரே காலில் வச்சு அழிச்சு காமிச்சாங்க. சகோதரிகளை அழிச்சாங்க. குடும்பத்தையும் அழிச்சு காமிச்சாங்க. இவர் தனியா இருந்தார். இத்தனை நாள் எப்படியே தப்பிச்சுக்கிட்டே இருந்தார். ஏன்னா அதிகமா இவர் வெளிநாடு வந்தாலும் ஒளிஞ்சே தான் இருப்பாரு. இந்த தீவிரவாத தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வரும்போது சுத்தி மக்கள் இருக்க மாதிரி, குறிப்பா குழந்தைகள் இருக்க மாதிரி, பெண்கள் இருக்க மாதிரி பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி இடத்துல நடமாடுவாங்க. ஒளிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி இருந்தால் இன்னைக்கு எப்படி வசமா மாட்டிக்கிட்டாருன்னா, நேற்று ஈரான்ல புதிய அதிபருடைய பதவியேற்பு விழா நடந்துச்சு ஈரான்ல. அந்த எல்லா நாடுகளுமே அவங்களோட அதிபர் பதவியேற்பு விழா நடந்துச்சுன்னா பக்கத்து நாட்டு உலக நாட்டு தலைவரை கூப்பிடுவாங்க. இவனுங்க ஈரான் யாரை கூப்பிட்டுருக்காங்கன்னா, இந்த ஹமாஸ் தலைவர், இசபுல்லா தலைவர், இஸ்லாமிக் ஜிஹாத் தலைவர், ஹேமன் ஹவுதி கிளர்ச்சி தலைவர், இந்த மாதிரி தீவிரவாத இயக்க தலைவர்கள் இவங்க அழைச்சிருந்தாங்க. அந்த வருகை தந்த தலைவர்கள்ல இந்த இஸ்மாயில் ஹனியா ஒண்ணு. இஸ்ரேல் ராணுவம் ரொம்ப நாளா இவனை தேடிக்கிட்டே இருக்காங்க. அதாவது வசமா சிக்குவான்னு. நேற்று லட்டு மாதிரி அந்த ஈரானுடைய அதிபர் பதவியேற்பு கலந்துகிட்டார். கடைசி நிகழ்வு அந்த இஸ்மாயில் ஹனியாக்கு தான். அதோட வீடியோ கூட நீங்க பார்க்கலாம். அந்த தலைவரோடு உட்கார்ந்துட்டு அந்த பதவியேற்பு விழா முடிஞ்சோடனேயே அவர் ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரான் அப்படிம்பாங்களே, தலைநகர்ல ஒரு ஹோட்டல்ல போய் தங்கியிருக்கிறாரு.
இதெல்லாம் ஃபாலோ பண்ண இஸ்ரேலுடைய உளவுத்துறை அதிகாரிகள், இஸ்ரேலுக்கு வெளியே நடக்கிற எல்லாமே மொசாத் தான் பண்ணுவாங்க. மொசாத் உளவு பிரிவினர் கண்டுபிடிச்சு எந்த ஹோட்டல் இருக்கான்னு சொல்லி எந்த தளத்தில் எந்த ரூம்ல இருக்கிற வரைக்கும் மிக துல்லியமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதிகாலை 2 மணிக்கு ஏவுகணை மூலமா தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஏவுகணை போர் விமானம் மூலமா அங்க வந்ததா இல்ல வேற எங்கேயா இருந்து வந்துச்சுன்னு இப்ப வரைக்கும் ஈரானுக்கு கண்டுபிடிக்க முடியல. நீங்க என்னென்னமோ சொல்றாங்க ஈரான் அப்படி இப்படின்னு, அவங்களுடைய வான் பாதுகாப்பு பாருங்க, ஏவுகணை எங்கிருந்து வந்ததுன்னே தெரியல, தாக்கப்பட்டிருக்கு. அதுல இஸ்மாயில் ஹனியாவும் அவருடைய பாடி கார்டுமே சம்பவ இடத்துலயே மரணம் அடைச்சாங்க. இதுதான் வந்து விதி வலியுதுன்னு சொல்றது. பல வருஷம் டிமிக்கி காட்டினாலும் இவங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கும்போது மிகச்சரியா எப்போதுமே குழந்தைகளோடய சுத்தி, குழந்தைகள் பொதுமக்களோட சுத்தி வர ஆளு அந்த பதவியேற்பு விழாவுக்கு மிக தனியா வந்து மாட்டிக்கிட்டார். அவர் பதவியேற்பு விழா முடிச்சுட்டு அப்பெல்லாம் அடிக்காம அவர் போய் கரெக்டா ஹோட்டலில் இருக்கும்போது இரவு தூக்கத்திலே போட்டாங்க. அவர் தூக்கத்திலே போயிட்டார். அவருக்கு என்ன நினைச்சுனே தெரியல. அதுதான் மிகப்பெரிய கொந்தளிப்பை வந்து இன்னைக்கு உலகம் போற கிட்டத்தட்ட அனைத்து பேருமே வந்து இந்த இஸ்மாயில் ஹனியாவுக்கு வந்து இன்னைக்கு பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை விட முக்கியமா ஒருத்தர் வந்து 10 நாளைக்கு முன்னால் இஸ்ரேல் கொண்டு காமிச்சாங்க, முகமது டெய்ஃப். இந்த 3 பேர், அதாவது இஸ்மாயில் ஹனியா, யாஹியா சின்வார், முகமது டெய்ஃப். இந்த முகமது டெய்ஃப் வந்து 20 வருஷமா நம்பர் 1 வாண்டடா இருந்தார் இஸ்ரேலுக்கு. நம்பர் 1 இஸ்ரேல் வாண்டடா இஸ்ரேலுக்கு இருந்தவன் அவர் வந்து கொல்லவே முடியாம இருந்தாங்க இஸ்ரேல் ராணுவத்தினால். உளவு பிரிவு என்னென்னமோ ட்ரை பண்ணி முடியல. ஏன்னா அந்த முகமது டெய்ஃப் வந்து தன்னுடைய முகத்தை வந்து காட்டியதே இல்லை. அவர் இப்ப கொல்லப்பட்டப்ப 59 வயசு. 20 வயசுல எடுத்த ஒரு சின்ன போட்டோ மட்டுமே முகமது டெய்ஃப் இருக்கு, வேற போட்டோ எதுவுமே இல்லை. முகமது டெய்ஃப் எப்படி இருப்பாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, இஸ்ரேலுக்கும் தெரியாது. ஆனா அவருடைய குரல் மட்டும்தான் தெரியும். இந்த முகத்தை காட்டாத ஸ்டைல் வந்து நீங்க ஏற்கனவே தாலிபான்ல பாத்துக்கலாம். தாலிபான் தலைவர் முல்லா உமருக்கு வந்து யாருமே உங்க போட்டோ இருக்காது, போட்டோ இல்லை, முகம் தெரியாது. அதை பின்பற்றியவன் தான் இந்த முகமது டெய்ஃப். புகைப்படம் இல்லாதனால யாரை போய் கொள்றது, ஆள் இருக்கான்னு தெரியுது, அவருடைய பேச்சு கேட்குது, ஆடியோல பேச்சு மட்டும் கேட்குது, என்னென்ன பண்றான்னு தெரியுது. இந்த முகமது டெய்ஃப் தான் ஹமாஸோட இஸ்ஸதீன் அல்-கஸம் பிரிகேட் ராணுவ பிரிவின் முதல் தளபதி, அதாவது சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்படிம்பாங்க, முதல் தளபதிமாங்க, முப்படை தளபதிமாங்க. முப்படைன்னு கருத்து இருக்க மாதிரி தெரியல, தீவிரவாத படை ஒன்னே தான் இருக்கு. ஒருவேளை நீச்சல் அடிச்சா அது வந்து அவங்க கப்பல் படைன்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எட்டி கூச்சா அது வந்து வான்படை நினைச்சிருப்பாங்க. முப்படை தளபதி தான் சொல்லுவாங்க இந்த முகமது டெய்ஃபை. 20 வருஷமா தேடி கிடைக்கல. இந்த ஆளை வந்து 7 தடவை கொல்ல முயற்சி நடந்திருக்கு. இதுல வந்து அவர் குடும்பம் அநேகமா மனைவி, மகன், குழந்தை, பெற்றோர் எல்லாமே இழந்துட்டான் இந்த ஆளு. இதுல வந்து அவங்க மனைவி கொன்ன விதை சொன்னா அவங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு முகமது டெய்ஃப் மேல வெறியா இருந்தாங்கன்னு சொல்லி. மனைவி, ஒரு மகன், ஒரு மகள், சின்ன குழந்தைங்க இருக்கிற இடத்துல வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க. 3 பேருமே கொல்லப்பட்டாங்க. அடுத்த நாள் வந்து முதல் சவ ஊர்வலத்துல வந்து மனைவியும் மகனும் சவ ஊர்வலம் நடந்தது. அதற்கு அடுத்த நாள் ஒரு நாள் கழிச்சு தான் இன்னொரு குழந்தையோட ஊர்வலம் நடந்துச்சு. ஏன் 2 தடவை நடத்துறாங்கன்னா பிணத்தை எடுக்க முடியல. அவ்வளோ பெரிய குண்டை வந்து அந்த இடத்துல போட்டு புதஞ்சிருச்சு, ரொம்ப தூரம் போய் புதஞ்சிருச்சு. அப்போ பிணத்தை தோண்டி எடுக்க முடியல. பார்த்துங்க, காசாவுக்கு எல்லாமே ட்ரை பண்ணி முடியல. 2 நாள், ஒரு நாள் தள்ளி தான் சவ ஊர்வலம் நடந்துச்சு. எந்த அளவுக்கு ஆயுதங்கள் கொடூரமா யூஸ் பண்றாங்க பாருங்க. இப்படி டிமிக்கி கொடுத்து இருந்த முகமது டெய்ஃப் வந்து புகைப்படம் வந்து 1 இல்லை 2 வருஷத்துக்கு மேலே இஸ்ரேலுக்கு கிடைச்சது. முதல் முறையா முகமது டெய்ஃப் இப்படிதான் இருப்பாங்கிற புகைப்படத்தை கண்டுபிடிச்சாங்க. எல்லாருமே நினைச்சாங்க முகமது டெய்ஃப் வந்து 59 வயசு, மனைவி இழந்துட்டாரு, பெற்றோர் கொல்லப்பட்டாங்க, குழந்தைகள்லாம் கொல்லப்பட்டாங்க, ரொம்ப சோகமா இருப்பாங்கன்னா மிக சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு கையில வந்து ஒரு மது இருக்கிற மாதிரி, ஆனா அவங்க ஜூஸ்ங்கிறாங்க, இன்னொரு கையில வந்து அமெரிக்கன் டாலர் வச்ச மாதிரி ஒரு போட்டோ கிடைச்சது. அன்னைக்கே எல்லாம் சொல்லிட்டாங்க இவனை சீக்கிரம் முடிச்சிருவாங்கன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த புகைப்படம் கிடைச்சிருந்தது. 10 நாளைக்கு முன்னால வந்து இஸ்ரேல் மிக அழகா அவனுக்கு வள விரிச்சாங்க. அது எப்படின்னா கன்யூனிஸ்ங்கிற இடத்துல வந்து இஸ்ரேல் சொன்னாங்க, இந்த காசா மக்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் போறவங்க அங்க ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துல தங்கிக்கலாம், மிலிட்டரைஸ்டு ஜோன் பாங்க, அதாவது ராணுவ ரீதியாக எந்த தாக்குதலும் நடத்தப்படாத பகுதி, அந்த பகுதியில் நீங்க வந்து தங்கிக்கங்க, நாங்க அங்க தாக்குதல் நடத்த மாட்டாங்கன்னு ஒரு இடத்த குறிச்சு கொடுத்தாங்க. அந்த இடத்துல முகமது டெய்ஃப் இருக்கான் அந்த பகுதியில ஓரளவுக்கு தெரியும் இஸ்ரேலுக்கு. மரங்கள் அடர்ந்து இருந்த பகுதி, அந்த இடத்துல வந்து குகைகள் இருந்த பகுதி. காசால இருக்கு இன்னைக்கு அத்தனை குகைக்கும் காரணகர்த்தாவே இந்த முகமது டெய்ஃப் தான். அவனோட வேலையே குகை நோண்டி வைக்கிறது தான். அதே மாதிரி இந்த அளவுக்கு ராணுவம் வந்து ஹமாஸ் உயர்ந்ததுக்குமே அவன் தான் காரணம்.
இந்த டிமிலிட்டரி ஜோன்ல வந்து தங்கிக்கலாம்னு சொன்னோன்னே இந்த காசா மக்கள் அங்கேயும் தெரிஞ்சவங்க வந்து அங்க வந்து தங்கினாங்க. 70,000 மக்கள் அங்க வந்து சேர்ந்தாங்க. இஸ்ரேல் சொன்ன நினைச்ச வண்ணம் அந்த பகுதியில் இருந்த முகமது டைஃபும் வந்து உள்ள வந்து தங்கிட்டான் பாடி கார்ட்ஸோட. அவன் என்ன நினைச்சானா 70,000 மக்கள் இருக்காங்க, மரங்கள் அடர்த்தியா இருக்குது, இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம்னு சொல்லி. அப்ப இங்க ஒண்ணு தாக்குதல் நடத்தான்னு சொல்லி ஒரு பெரிய கட்டடம் காம்பவுண்ட் இருக்கிற கட்டடத்துக்குள்ள வந்து அவனும் ஹமாஸோட 2ஆம் நிலை தளபதி தாக்குதல் தளபதியும் அந்த கமாண்டர் பாடி கார்ட்ஸுமே இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரே ரூம்ல இருக்கும்போது அங்க ஒரு குகையும் இருந்தது, குகைக்குள்ள தான் இருந்தாங்க. இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட இஸ்ரேல் உளவு மொசாத் வந்து சின்பத் வந்து அவன் அங்கதான் இருக்கான், அங்க குகைக்குள்ள இருக்கான், அந்த காம்பவுண்ட்குள்ள இருக்கான், ரொம்ப நேரம் அவனால் குகைக்குள்ள இருக்க முடியாது, அவனுக்கு வந்து மூச்சு விடுதல பிரச்சனை இருக்கும், அப்பப்போ மேலே வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா கன்ஃபார்ம் பண்ணி மனிதர்கள் மூலமா எலக்ட்ரானிக் மூலமா கன்ஃபார்ம் பண்ணி அவன் இருக்கிற இடத்துக்கு 5000 கிலோ குண்டை தூக்கி போட்டாங்க. உலக ராணுவ வரலாற்றிலேயே ஒரு தனி மனிதனை அழிக்க 5000 கிலோ குண்டு போட்டுதான் இதான் முதல் முறை. ஒரு கிலோ போதும், 5000 கிலோ போடுறாங்கன்னா இவன் எவ்வளவு முக்கியமானவன், இவன் தப்பிக்க கூடாதுன்னு இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு வெறி இருக்கு பாருங்களேன். 500 கிலோ குண்டு 5 குண்டை வந்து போர் விமானத்துல போட்டாங்க. அதுபோக ஏவுகணைகள் மூலமா குண்டுகள், அதுபோக ட்ரோன் மூலமா குண்டுகள் போட்டு அந்த தங்கியிருந்த பகுதி அவன் தங்கியிருந்த பகுதியை பூமியோட மேற்பகுதியை மாத்திட்டாங்க. அவன் தங்கியிருந்த பகுதி காம்பவுண்ட் இருந்தது, மரங்கள்லாம் இருந்தது, அந்த மேற்பகுதி அப்படியே மாறி சாம்பல் நிறைந்த பள்ளத்தாக்கா மாறிடுச்சு. அங்கிருந்த மரம் எங்க போச்சு, கட்டணம் எங்க போச்சு, எதுவுமே தெரியல. அந்த பூமியோட மேற்பகுதியை புரட்டி போட்டாங்க குண்டு மூலமா. அவனை இப்போ வரை கண்டுபிடிக்க முடியல. அவனை கொன்னதான் மிகப்பெரிய விஷயம். அந்த இடத்துல இருந்த வந்து 100 பிற மக்கள் சம்பவ இடத்துல கொல்லப்பட்டாங்க. அவனை தப்பிக்க விடக்கூடாது மிக உறுதியா இருந்து ரொம்ப வருஷம் கழிச்சுமா இதை சாதிச்சு காட்டினாங்க இஸ்ரேல் இராணுவத்தினர். அவன் கொன்னதான் மிகப்பெரிய விஷயம், முகமது டைஃபா கொன்னதான் மிகப்பெரிய விஷயம். அதுக்கு மிக பரபரப்பு ஆகல, வேற ஏதாவது பரபரப்பாக செய்தி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த இஸ்மாயில் ஹனியா கொன்னதான் மிக பரபரப்பாக இன்னைக்கு பேசப்படுது. எனிவே நம்பர் 1 தலைவரையும் கொல்லப்பட்டாங்க, 3ஆவது நிலை தலைவரும் கொல்லப்பட்டாங்க. மிச்சம் இருக்க ஒரே ஒரு ஆள் தான், யாஹியா சின்வார் தான். அதாவது நடமாடும் பிணம் அப்படிம்பாங்க. அவன் வந்து எப்ப பார்த்தாலும் கூட குழந்தைகளை வச்சுக்கிட்டு, அவனுமே இந்த பெண்களை கூட வச்சுக்கிட்டு ஒளிஞ்சு திரியறதான் வேலை. இப்ப எங்க செல்போன் இல்லாம யாரு கூடயுமே பேசாம ஏதோ ஒரு குகைகளை வந்து இருக்குதா சொல்றாங்க. கூட வந்து இஸ்ரேல் இருந்து பிடிக்கப்பட்ட கைதிகள் கணிசமான எண்ணிக்கையில கூட வச்சிருக்கேன்னு சொல்லப்படுறாங்க. அவனை மட்டும் கொள்ளணும், மற்றபடி இஸ்மாயில் ஹனியாவையுமே முகமது டைஃபையும் கொண்டுட்டாங்க. இவன் மட்டும் ஒளிஞ்சிட்டு இருக்கான். மற்ற ஹமாஸ் தீவிரவாதிகள் மிக கொடூரமாக அழிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய நிலைமை இஸ்ரேலில் வந்து போன வாரம் வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று நடந்தது. இந்த ஹமாஸ் இயக்கத்தில் வந்து நுக்பா கமாண்டர்ஸ் அப்படிம்பாங்க. ஹமாஸ் இயக்கம் அதில் வந்து இராணுவ பிரிவு வந்து இஸ்ஸதீன் ஹல்கசம் பிரிகேட், அது இராணுவ பிரிவு. அதில் அதிரடிப்படை கமாண்டர்ஸ் வந்து நுக்பா அப்படிம்பாங்க. நுக்பா கமாண்டர்ஸ் தான். அந்த நுக்பா கமாண்டர்ஸ் தான் அக்டோபர் 7 வந்து இஸ்ரேலை உடைச்சிட்டு முன்னால் உள்ள வந்தவங்க. இந்த கிளைடர்லாம் வந்தவங்க அவங்க தான். அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கைது செய்த இஸ்ரேல் இராணுவத்தினர் வந்து இஸ்ரேல் ஒரு இடத்துல தடுப்பு காவலில் வச்சிருந்துருக்கிறாங்க. தடுப்பு காவல் அந்த நுக்பா கமாண்டர்ஸை வந்து மிக கொடூரமான முறையில் சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அதாவது பாலியல் சித்திரவதை வந்து இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் அந்த நுக்பா கமாண்டர்ஸை, ஹமாஸ் தீவிரவாதிகளை நுக்பா கமாண்டர்ஸை பண்ணியிருக்கிறாங்க. பாலியல் ரீதியான தொந்தரவு தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப உடல்நிலை மோசமாகி அந்த இஸ்ரேலுடைய மருத்துவமனைக்கு கூட்டு போகும்போது உடம்பு பூரா காயம், குறிப்பா பின்பகுதியில் வந்து மிகப்பெரிய காயம் ஆசனாவாயில் வந்து மிக பயங்கரமான காயம் வந்திருக்கு. போலீஸ் அந்த மருத்துவர்கள் விசாரிக்கும் போது சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி அங்க இருக்கிற இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் எங்களை மாறி மாறி பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைக்கு போன டாக்டர்கள் வந்து அதை வந்து காவல்துறையினருக்கு சொல்லி பண்ணது இஸ்ரேல் இராணுவ வீரர்கள். இப்போ அவங்கள போய் கைது பண்ணும் இஸ்ரேல் இராணுவத்தில் இருக்க போலீஸ். அவங்க போய் அங்க இருந்த 9 பேர்த்த கைது பண்ணாங்க. அங்கிருந்து இதை நிறைய பேர் செஞ்சிருக்கிறாங்க இஸ்ரேல் இராணுவ வீரர்கள். ஆனால் 9 பேர் தான் கிடைச்சாங்க. அதுக்குள்ள போய் மிகப்பெரிய கலவரமாய் அதை இராணுவத்துக்கு ஆதரவாக இருக்க மக்கள்லாம் அங்கே வந்து அந்த கேம்ப் அடிச்சு உடச்சி உள்ள போய் கைது பண்ண வந்த இராணுவ காவல்துறையினர் கூட பிரச்சனை பண்ணி நிறைய பேர்த்த காப்பாத்தில விட்டாங்க. அதையும் மீறி 9 இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. ஏகப்பட்ட எண்ணிக்கையிலான நுக்பா கமாண்டர்ஸ்க்கு இந்த மாதிரி பாலியல் ரீதியான கொடும் சித்திரவதை வந்து தொடர்ச்சியாக நடந்திருக்கு. ஹமாஸுங்கிறது கிட்டத்தட்ட முடிஞ்சே போச்சு. எல்லாருமே என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க ஹமாஸ் அப்படி இப்படின்னு. 1 வருஷம் கூட ஆகல, முற்றா
ஹமாஸ் அதோட இடத்த 100% இழந்துட்டாங்க. அதில் முக்கியமான தலைவர்கள் 2 பேர்த்த 3ல் 2 பேர்த்த இழந்துக்கிட்டாங்க. நுக்பா கமாண்டர்ஸ் அவங்க வந்து பயங்கரமா இருப்பாங்க, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. மிக கொடுமையா பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாயிட்டு இருக்காங்க இன்னைக்கு. இஸ்ரேல் ராணுவத்தில் வந்து சிலர் சொன்னாங்க, இந்த நுக்பா கமாண்டர்ஸ் தான் இஸ்ரேலுக்குள்ள வந்தப்ப பெண்களை வந்து மிக கொடுமையா பாலியல் சித்திரவதை பண்ணது, அவனுக்கு புரியணும் அப்படிங்கிறனால செய்யறோம்னா அதை எப்படியும் எந்த விதத்துலையுமே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் என்னதான் பெரிய தீவிரவாதியா இருந்தாலும் கொண்டு வந்து அவனை வந்து ஒரு ஆணை வந்து ஆண் மூலமா பாலியல் சித்திரவதை பண்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமான நடந்த ஒண்ணு இங்க அதிகமா தெரியல. அது வந்து இஸ்ரேல் ஒரு கொந்தளிப்பே ஏற்படுத்திடுச்சு. முதல்ல வந்து அதை வந்து அந்த இஸ்ரேல் ராணுவர்களுக்கு ஆதரவாக அந்த மக்கள் கூட அவனுக்கு பட்ட சித்திரவாதிகள் அவனுக்கு பேட்டிலாம் கொடுத்து அவங்க எந்த அளவுக்கு எங்களை பண்ணாங்கன்னு உடம்புலாம் காயம்லாம் சொல்லும்போது மக்களுமே கொஞ்சம் மனம் மாறினாங்க. கிட்டத்தட்ட ஹமாஸ் முற்றா முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஹமாஸுக்கு அடுத்து அங்கே யார் ஆட்சி செய்வது, அந்த காசா வந்து யார் ஆட்சி பண்ணுவது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பேசி முடிச்சிருக்காங்கன்னா, இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அங்கே பாலஸ்தீனத்தில் வெஸ்ட் பேங்க்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே வந்து யாசர் அரபாத் அந்த வழித்தோன்றல் ஆட்சி பண்றாங்க. அங்கிருந்து ஒரு 2000 அதிரடிப்படை ராணுவ வீரர்களை கூட்டு வந்து இஸ்ரேல் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இஸ்ரேல் வந்து ஆயுதமும் கொடுத்து அந்த 2000 பேர் காசாக்குள்ள இருப்பாங்க. முற்போக்கு சிந்தனை உள்ள 5 அரபு நாடுகள், அது முக்கியமான நாடு சவுதி அரேபியா, அது உட்பட ஒரு 5 அரபு நாடுகளுடைய ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு இருப்பாங்க காசாக்குள்ள. அது போக வந்து யூரோப் மற்றும் அமெரிக்காவிலிருந்து ராணுவ வீரர்கள் இருப்பாங்க. ஒரு புதிய ஒரு ஆட்சி உருவாக்கப்படும். இது பாதுகாப்புக்கு வந்து அந்த PLO இயக்கத்தில் வந்து ஒரு 2000 பேர், மற்ற 5 அரபு நாடுகள் ராணுவ வீரர்கள் யூரோப்ல இருந்து கலந்துக்குவாங்க. புதிய ஆட்சி யார் பண்ணுவதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹமாஸ் என்பது துடை தெரியப்பட்டது. உண்மையாவே பாராட்ட வேண்டியது. இஸ்ரேல் ஒரு குறிக்கோளோட போனாங்க, ஹமாஸ் என்று ஒன்று இருக்காது பண்ணாங்க, அதை செஞ்சு காமிச்சாங்க. இனி அவங்களோட ஆட்சி அங்கே இருக்காது, அவர்களால் எங்கள் மக்களுக்கு பயம் ஒன்று இருக்காது, அதெல்லாம் முடிப்பானாங்க. ஒரே ஒரு வருஷம் கூட ஆகல, எல்லாத்தையுமே சொன்னதை செஞ்சு காமிச்சிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு அந்த தீவிரவாதியில கூட்டு வந்து இவ்வளவு ஒரு பாலியல் சித்திரவதை பண்ண மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியல. மற்றபடி வந்து சண்டையில ஜெயிச்சு தான் மகிழ்ச்சி அளிக்கிறது தான். தொடக்கத்தில் நிறைய பேர் வந்து சண்டையில வந்து உறுதுணையா இருந்தாலுமே 3 பேரை இஸ்ரேல மறக்கவே முடியாது. பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு மறக்கவே முடியல, முழு காரணமானவர். இத்தனைக்கும் நெத்தன்யாவோட மந்திரி சபை கூட்டு மந்திரி சபை, யாராவது ஒருத்தங்க கூட ஆட்சி கவிழ்க்கலாம். ஒரு பக்கம் இடதுசாரி சண்டை வேண்டாங்கிறாங்க, ஒரு பக்கம் வலதுசாரி இன்னும் போய் அடிங்கிறாங்க. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஒரு வெற்றி, ஒரு 100% வெற்றியை பதிவு செஞ்சு காமிச்சிருக்காரு. பாதுகாப்பு மந்திரி ரோவ் கேலண்ட், அவர் வந்து கூட்டணியில் இருக்கிறவர் தான். தொடக்கத்திலிருந்து கூட தோளோடு தோல் பென்யமின் நெத்தன்யாகு கூட வந்து இந்த சண்டையை முடிச்சு மிகப்பெரிய வெற்றி காரணமாக அமைஞ்சாரு. முப்படை தளபதி ஹெல்வி அவருமே வந்து ஒரு அருமையா இந்த சண்டையை நகர்த்தி கொண்டு போய் இன்னைக்கு முற்றா வந்து ஹமாஸை இல்லாம பண்ணி அந்த இடத்தை கைப்பற்றி புதிய ஆட்சியை கொண்டு வர போறாங்க. இது மட்டும் இல்ல, அடுத்தடுத்து அவங்க வந்து இஸ்ரேல் வந்து பிற நாடுகளையும் அவங்க சண்டையை கொண்டு போக போறாங்க. அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த பதிவுல ஹமாஸ் என்று ஒன்று இல்லை, காசாவில் புதிய ஆட்சி மலர போகுது. நன்றிகள்.